வணக்கங்க. பட்டுக்கோட்டை கேட்பர் அமுதமிகு சமையல்லேருந்து இது என்ன வீடியோன்னா உப்புமா தாங்க. நம்ம 5 நிமிஷத்தில் செய்கிற உடனடி, அதாவது சீக்கிரமாக ஒரு இடத்துக்கு கிளம்பணும் அப்படின்னா உப்புமா தான் பண்ணி சாப்பிட்டு கிளம்புவோம். கிராமத்துலலாம் அப்படி தாங்க. அதனால் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் வச்சு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து வெங்காயம் அரிஞ்சு போட்டு பட்டை மிளகாய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை போட்டு இப்போ வதக்கிக்கிட்டு இருக்கோம். எண்ணெய் ஊற்றிக்கிங்க. அப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து காஞ்ச மிளகாய் வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணுவோம். அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ என்ன பண்ணணும், உப்புமாவுக்கு தேவையான அளவு தண்ணி, அரை கிலோ மாவு, அதுக்கு ஒரு 1/2 லிட்ரு 3/4 லிட்ரு தண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இப்போ இது கொதிக்கட்டும். மாவை கொட்டி அப்படியே கிண்ட வேண்டியதான். சூப்பரான உப்புமாவை காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ உப்பு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணுங்க. ஏன்னா உப்பு இல்லாட்டினா அப்புறம் மாவோட கிண்டையில் போட்டோம்னா அது சாராது. இப்போ கொதிச்சிருச்சா, கொஞ்சம் கொஞ்சமாக மாவை விட்டு ரவையை விட்டு கிண்டிக்குவோம். பாருங்கள், அப்படியே நம்ம கிண்டிக்கணும்னா அருமையான உப்புமா ரெடி ஆயிரும். இது நான் ஃபோனை ஒரு கையில் வச்சுக்கிட்டு பிடிக்கிறதுனால உங்களுக்கு நல்லா கிண்ட முடியலை. நான் கிண்டி ரெடியானவங்க காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் தட்டுக்கு இறக்கி தட்டுக்கு மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள். சுவையான ஆவி பறக்கிற உப்புமா ரெடி. எவ்வளோ பொடு பொடுன்னு இருக்குது பார்த்தீங்களா? சாப்பிட சாஃப்டாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். 5 நிமிஷத்தில் செஞ்சாச்சு இந்த உப்புமா. இதே மாதிரி நீங்களும் ரவையை வச்சு ஃபஸ்ட்டு கடாய் வச்சு அப்புறம் ஆயில் விட்டு கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளித்து வெங்காயம் பட்டை மிளகாய் சேர்த்து வதக்கிட்டு ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டு அப்புறம் கருவேப்பிலையை போட்டு நல்லா வதங்கினோடனே தண்ணியை ஊற்றி கொதித்தோடனே உப்பு சேர்த்துக்கிட்டு அப்புறமாக்கி ரவையை ஊற்றி கிண்ட வேண்டியதான். இந்த மாதிரி சூப்பராக வந்துடுங்க. அருமையான உப்புமா ரெடி. 5 நிமிஷத்தில் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன உப்புமா தானேன்னு நான் விரிவாக்கமாக இது சேர்க்கணும் அது சேர்க்கணும்னா சொல்லலை, தாளிக்கிறதுலையும் காமிச்சேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஆவி பறக்குது பாருங்கள், அவ்வளோ சூப்பரான உப்புமா. நன்றிங்க.